ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேக் பேனலோடைய டிராஃப்டிங் கட்டிங் தான் பார்த்துருக்கோம். இப்போது ஸ்லீவ் கட்டிங் பார்த்துடலாம். இப்போது நான் என்னுடைய பீஸில் இங்கே தான் பேக் பேனல் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்க டாப் கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 4 பீஸ் இருக்கும். என்னுடைய ஆன்ஃபோல்ட் சைடு எங்கிட்ட இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். நம்மளுடைய ஸ்லீவோட லென்த் எவ்வளோங்கிறது பார்த்துக்கலாம். என்னுடைய ஸ்லீவ் லென்த்து எனக்கு ஸ்லீவோடைய லென்த்து 5.5 inches வேணும். அது கூட மேலே ஷோல்டர்ஸ் ஜாயினிங்காக நான் 1/2 inch சேர்த்திக்கிறேன். ஸோ 6 inch மார்க் பண்ணி இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு 1/2 inch நான் ஆட் பண்ணி இதுக்கு ஒரு 1/2 inch நான் மார்க் பண்ணி இதுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் சர்க்கம் டிவைடட் பை 10. ஸோ எனக்கு 34 டிவைடட் பை 10ங்கும் போது 3.4 வரும். இந்த 3.4 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு எனக்கு 14 inches, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 inches வரும். அந்த 7 inches-ஐ இந்த கார்னர்லேருந்து இப்படி வைக்கும்போது 7 எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல டச் ஆகுது. இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7 inches இருந்து 1 inch மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 inches இருக்கும். அந்த 6 inch இங்கேருந்து இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ்க்காக பேக் பேனல் 1.5 inches விட்டோம். அதே 1.5 inches இங்கேயும் விட்டுக்கோங்க. என்னுடைய ஸ்லீவுடைய சர்க்கம் 11 inches, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5 inches வரும். அந்த 5.5 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து சீம் அலவன்ஸ் 1.5 inches விட்டுக்கோங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த ஆர்ம்ஃபிட் லைன் இருக்கு இல்லைங்களா, டாட் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுங்க. ஸோ 7 inches இருக்குது. அதில் பாதி 3.5 நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த 3.5க்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க இன்ச் டேப்பா அப்படின்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கும். இதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எகெயின் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சிங்க அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ 3 மிட் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 1/4 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்லேருந்து நான் 1.5 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே 1.5 inches மார்க் பண்ணது, இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே 1/2 inch மார்க் பண்ணது, இந்த தேர்ட் பாயிண்ட், இது 3ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 3ம் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேலை அப்படியே டேர்ன் பண்ணி கீழே வச்சு இந்த இடத்துலையே ஆர்ம் ஃபிட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இப்படி ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பேக் ஆர்ம் ஹோல். அடுத்தது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வைக்க போகிறேன். இந்த 1.5 inch இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது இந்த கீழே 1/4 inch மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 3ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கிருந்து இந்த 3 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பேக் ஆர்ம் ஹோல், இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். நம்மளுடைய ஸ்லீவோடைய டிராஃப்டிங் முடிஞ்சுது. அடுத்தது கட் பண்ணிடலாம். எப்பயுமே கட் பண்ணும்போது இந்த ஷேப்புக்கு கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிராஸாக அந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பேக் ஆர்ம் ஹோலில் கட்டிங் போடுங்க, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் போட வேண்டாம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஷார்ட் ஸ்லீவோட பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. பேட்டர்ன் அண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் பார்க்கலாம். வி ஷேப் எடுக்க சொன்னேன் இல்லைங்களா, இந்த வி ஷேப் எடுக்கும்போது இந்த லைனை அப்படியே ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். தெரியுதுங்களா? இந்த ஷேப் எந்த மாதிரி போகுதோ அதே மாதிரி இதுவும் ஜாயிண்ட் ஆகும். இதுவே நம்ம இந்த லைன் வருது இல்லைங்களா, இந்த லைனை கொண்டு போய் இது மேலே வச்சோம்னா ஃபேப்ரிக் பாருங்கள் இந்த இடத்துல சுருங்குதுங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோல்ட் ஆகுதுங்களா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கிருந்து ஒரு 1/2 inch எடுத்து அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.